Welcome to my channel. The past few videosல நம்ம ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் கடைசி ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இது ஒரு லேட்டஸ்ட் என்ட்ரன்ட் 2021 தான் இதை ஃபார்ம் பண்ணாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு இது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பர்டிகுலர்லி எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டில் உள்ள முதலாளிகள்லாம் வந்து இங்கே வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் செட் பண்ணும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட்ஸ், சீபோர்ட், ஏர்போர்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதை உணர்ந்த கவர்மெண்ட் சரி இதுக்குன்னு ஒரு தனி இன்ஸ்டிடியூஷன் செட் பண்ணுன்றதுக்காக தான் நாஃபிட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட செட்டப் எப்படி இருக்கு என்பதெல்லாம் பற்றி இப்போ அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் NAFFID established on April 19, 2021 as per the provisions of NAFFID Act 2021. ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? April 19, 2021. அதோட சட்டம் என்ன? NAFFID Act 2021. 100% owned by Government of India. கவர்மெண்ட் எவ்வளோ கேபிட்டல் கொடுத்தாங்க? 20,000 crore வச்சு இந்த கம்பெனி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். Headquarters Mumbai. Chairman Mr. K.V. Kamath. NAFFID is a specialized institution focusing on addressing the long-term financial needs of the infrastructure sector in India. The infrastructure, உள்கட்டமைப்பு, இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே லாங் டேர்ம். ஒரு சப்போஸ் ஏர்போர்ட் கட்டுறது, ஒரு பெரிய ரோடு, நேஷனல் ஹைவே கட்டுறது, இதெல்லாம் பல வருடங்கள் ஆகும். இதுக்கு வந்து ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இந்த NAFFID. இந்த NAFFID என்னென்ன பண்ணும்? NAFFID will work towards directly or indirectly lending, investing and attracting investments from private sector investors for funding infrastructure projects in India. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு ஒன்று டைரக்டாக லெண்ட் பண்ணும், இல்லாட்டி என்ன பண்ணும்? ஃபாரின் லோக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணும் ப்ரைவேட் செக்டர்லேருந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. என்னென்ன செக்டார்ஸ் கவர் ஆகுது? த செக்டார்ஸ் தட் வுட் பி கவர்ட் இன்க்ளூட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், அதாவது ரோட்ஸு, போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், இன்லேண்ட் வாட்டர்வேஸ், எனர்ஜி, வாட்டர், சானிடேஷன், கம்யூனிகேஷன், சோஷியல் அண்ட் கமர்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இவ்வளோ ப்ராஜெக்ட்டுக்கும் இது வந்து ஃபினான்ஸ் பண்ணும், டைரக்டாக ஃபினான்ஸ் பண்ணும், இல்லாட்டி இன்டைரக்டாக ப்ரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் ஊக்குவிச்சு அந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணும். இப்போ ரீசண்டாக அது ஒரு 1000 கோடி பாண்ட்ஸு இஷ்யூ பண்ணியிருக்கு NAFFID. ஸோ தட் இந்த ஃபண்ட்ஸை வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் தான் ஒரு NAFFIDோட ஃபங்க்ஷன்ஸ். இந்த வீடியோவில் நேஷனல் பேங்க் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் NAFFID அதை பற்றி பார்த்தோம். வெரி இம்பார்ட்டண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஏன்னா இதுதான் லேட்டஸ்ட்டு, அதை பார்த்து வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் இதில் என்னென்னு பாருங்கள், ஏன்னா அதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோவோட நம்ம ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் எண்டுக்கு வருது. We have covered all the 5 All India Financial Institutions. Hope these videos were useful to you and you have learned something. Next videoல நம்ம வந்து All India Financial Regulators அதை பார்க்க போறோம். Till we meet in the next video, it's goodbye from me.